ஸோ இந்த ஆல் நைட் ப்ரேயரில் அப்படி விழித்திருந்து ஸோ தேசத்துக்காக திறப்பில் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு கிருபையாய் கத்த தந்திருக்கிறார். ஆண்டவர் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை அவருக்காக ஆண்டவர் தெரிந்து வைத்தது போல் இந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களையும் ரொம்ப அழகாய் கர்த்தர் தெரிந்து வைத்திருந்திருக்கிறார். இந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு வருவதற்கு நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணத்தை தந்திருக்கிறவர் கர்த்தர். ஸோ ஆண்டவர் தான் அதை செஞ்சுருக்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய தேசம் இன்னும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் நம்மை போன்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களால் தான் இந்த தேசம் பாதுகாக்கப்படுகிறது. சில நேரங்களிலே சிலருக்கு சிலருடைய முக்கியத்துவம் சுத்தமாய் தெரியாது. லோத்தனுடைய குடும்பத்தில் வேதம் சொல்லுது, லோத்தனுடைய மனைவியை உயிரோடு இருக்கும்போது லோத்தனுடைய மனைவியை குறித்து எதுவும் பெருசு ரொம்ப தெரியல. ஆனால் லோத்தனுடைய மனைவி அந்த குடும்பத்தில் இல்லாத போது அந்த குடும்பத்தால் அதுக்கப்புறம் நிலச்சி நிற்க முடியல. அந்த பிள்ளைகள் இருவரும் வித்தியாசமான வழியிலே போனார்கள். சில நேரங்களில் நம்ம இருக்கிற ஸ்தானம் நமக்கே தெரியாது. நம்ம எவ்வளோ முக்கியமானவர்கள், நம்ம எவ்வளோ தேவை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அந்த ஸ்தானத்தில் இல்லாத போது அங்கே பெரிய நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் நான் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன், நான் எதுக்கு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும், ஆண்டவரே என்னை நீங்கள் எடுத்துருக்கலாமே, நான் ஒரு வேஸ்ட்டு. சிலர் நம்மை குற்றம் கூட படுத்தலாம். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்காக வந்திருப்பீர்கள். சிலருடைய வீட்டில் பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். நீ என்ன பெருசாக ஜெபம் பண்ணுற, நீ ஜெபம் பண்ணி என்னத்தை பெருசாக மாறிட போகுது, நீயும் இத்தனை நாளாக கத்திட்டு தான் இருக்கிற, ஒன்றுமே நடக்கலை. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உங்களுடைய காதுகளிலே நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் இல்லாத ஒரு ஸ்தானம் இருக்காது. எத்தனையோ நாட்கள் என்னை எடுத்துங்க ஆண்டவரே, எத்தனையோ நல்லவங்கெல்லாம் இந்த உலகத்தில் போகிறாங்க, என்னை எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இதுக்கு முன்னாடி நம்மளை எடுத்துக்கணும். ஆனால் ஆண்டவர் ஏன் நம்மளை உயிரோடு வச்சுருக்காருன்னா, நம்முடைய வேல்யூ உலகத்தில் இருக்கிற யாருக்கு தெரியுதோ இல்லையோ ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். ஸோ அதனால தான் ஆண்டவர் நம்மை கர்த்தர் ஜீவனோடே வைத்திருக்கிறார். அதனால் இந்த இரவிலே உங்களை நான் மிகவும் அதிகமாக வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஆபிரகாம், லோத்து இவர்கள் 2 பேரும் சோதோம் கொமோரா பட்டணம் அழியும் போது 2 பேருடைய கையிலையும் பொறுப்பு இருக்கிறது. அதுவும் லோத்தினுடைய கையில் தான் பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த தேசத்தில் இருக்கிறவன் அவர் தான். ஆனால் லோத்து தன்னுடைய ஜனங்களுக்காக நிரட்டணும் அப்படின்ற ஆசை அவருக்கு வரல. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரே நீர் இந்த மாதிரி 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை நீர் அழிக்க மாட்டீரோ அப்படின்னு ஆண்டவர் தரப்பில் நிற்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் அழிக்க மாட்டேன். திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் தரப்பில் நிற்கிறார். அப்போ 2 பேருக்கும் கைத்தட்டு கிடச்சிருச்சா, இல்லை ஆபிரகாமுக்கு ஏதாவது ஒன்று ஆண்டவர் அதிகமாக தனியாக ஆபிரகாம் அந்த இடத்துல நீ ஜெபம் பண்ண, நீ திறப்பில் நின்ன அப்படின்னு தனியாக ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு போக விட்டாலும் கர்த்தருடைய இருதயத்திலே அவனுக்கென்று ஒரு தனி இடம் இருந்தது. அதனால் ஜெபிக்கிறவர்கள் பட்சத்திலே ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார். தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறவர்கள் பட்சத்திலே ஆண்டவர் இருக்கிறார். தேசத்தில் பெரிய அழிவு வரும்போது ஜெபிக்கிறவர்களை மட்டும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, எங்களை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர், எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர், எங்களுக்குள்ளே ஒரு ஜெப வல்லமை வைக்கிற தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே எத்தனை பேர் எங்களுடைய ஜெபத்தை குறித்து என்ன வார்த்தை சொன்னாலும் எங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் இன்னும் பலப்பட, இன்னும் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட, ஆண்டவரே எங்களுடைய பேச்சு, எங்களுடைய எண்ணம், ஆண்டவரே எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே வல்லமை, உம்முடைய தரிசனத்தை, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை
ஆண்டவரே, சுமந்தவர்களாக இருக்கும்படியாக இன்றைக்கு உம்முடைய மகிமையை இன்னும் ஒரு விசை எங்கள் மத்தியில் நீர் ஊற்றுகிறதற்காக உமக்கு நன்றி, ஊற்றுகிறதற்காக நன்றி, ஊற்றுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி. அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைக்கப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், அந்த பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், அந்த கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, அந்த எழுப்புதலை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா, அந்த உற்சாகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பேர் பேராய் நீர் நிரப்புகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு ரொம்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. 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 நீங்க சாதாரணமானவர். ஆமாண்டவரே, இன்னைக்கு நிரூபிச்சிருங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஒரு விசை கூட கைகளை மேல உயர்த்தி, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அசாதாரணமானவர். அவர் பெரிய தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். ஆமென். ஊழியத்தில் திறப்பில் நிற்கிற ஜெபிக்கிற நம்மிடத்துல வந்து ஆண்டவர் நிறைய குவாலிட்டிகளாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஜெபிக்காதவர்கள் இருக்கிறதை போல அல்ல, ஒரு சாதாரணமான சபையினுடைய விசுவாசிகள் இருக்கிறது போல அல்ல. உண்மையாக ஜெபம் பண்ணுறவங்களிடத்தில் ஆண்டவர் வந்து நிறைய எதிர்பார்க்கிறார். உண்மையாய் ஜெபிக்கிறவர்களிடத்திலே கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும். வேதம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆண்டவர் வந்து சில நேரத்தில் நம்ம ரொம்ப அற்பமாய் நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் வந்து சம்பூரணமாய் மாற்றுகிறவர். நான் ஊழியத்தில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சர்ச்சில் வந்து ஒரு 7 வயதான அம்மாங்க இருப்பாங்க, ரொம்ப வயசானவங்க 7 பேர். அந்த 2005 கோயம்புத்தூரில் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு 7 வயதான பாட்டி. அந்த பாட்டிங்க வந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுவாங்க. ஸோ அவங்க அப்போ தான் வந்து சர்ச்சுக்கு வாசலுக்குள்ளே வரும்போது வெளியில் துப்பிட்டு உள்ளே வருவாங்க. ஆமாம். ஆனால் அவங்க தான் எனக்கு வந்து பிலீவராக இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன அப்படின்னா, நான் அழுதேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அழுவாங்க, நான் சிரித்தா அவங்க சிரிப்பாங்க, நான் இயேசுவேன்னு கத்துனா அவங்க இயேசுவேன்னு கத்துவாங்க. அந்த என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு அந்த 7 பேர் தான் இருந்தாங்க. அந்த 7 வயதானவங்களும் வந்து, ஆண்டவரே என் பாஸ்டர் ஆசீர்வதிங்க, அவரை இந்த தேசத்துக்கு நம்புங்க, என்னெல்லாம் அந்த ஏரியாவில் நடக்கணுமோ
அத்தனையும் சொல்லி 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 முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு 7 பேருமே உயிரோட இல்லை, 7 பேருமே இறந்தாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேரும் ஜெபம் பண்ண வார்த்தை வந்து இன்னைக்கு உயிரோடையே இருக்குது, என்னுடைய கண்ணு முன்னாடி இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கண்களால் நான் அதை பார்க்குறேன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், எத்தனையோ பேர் பாருங்கள் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மாவுடைய ஜெபந்தான், எங்கள் அப்பாவுடைய ஜெபந்தான். அவங்க இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் அவங்க முழங்கால் படிட்டதனுடைய மகிமையை இன்றைக்கி நம்முடைய கண்கள் காண்கிறது. ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் நான் நம்புகிறேன் நம்ம ஒருவேளை ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நான் ஜெபம் பண்ணுற ஜெபம் நிச்சயமாய் இந்த தேசத்தில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும். நம்முடைய ஜெபத்தை அவ்வளவு அங்கீகரிக்கிறார், அவ்வளவு. வேதம் சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம வந்து ஜெபம் பண்ணுறது நம்ம மேல் விழுந்த கடமை, அவ்வளோதான். அது வந்து சில நேரங்களில் வந்து நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நடக்கலாம், அது வந்து கொஞ்சம் தூரமாக நடக்கலாம். ஆனால் அது நடக்குதா நடக்கலையா அப்படின்னு பார்க்குறது நம்முடைய வேலை அல்ல. அது கண்டிப்பாக நடக்கணும், நடந்தால் தான் நான் அடுத்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் நம்முடைய இதல்ல. நம்மை சாதாரணமானவர் அல்ல, முழு பலத்தோடு கூட நீங்க சாதாரணமானவர். ஆண்டவரே, இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மகிமை வெளிப்படட்டும், எங்க குடும்பத்துல வெளிப்படட்டும், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும், எங்க தேசத்துல வெளிப்படட்டும். நீங்க சாதாரணமானவர் அல்லன்றத எங்க வாழ்க்கையில, எங்க தேசத்துல நிறைவேற்றுகிற நேரம் சீக்கிரமா வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க ஒரு மகிமை வருது. சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சாதாரணமானவர் இயேசுவா. அந்த வல்லமை இப்போ வெளிப்படட்டும் ஆண்டவர், அந்த மகிமை இப்போ வெளிப்படட்டும். அந்த பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் மூடட்டும், அந்த பிரசன்னம் மூடட்டும், அந்த பிரசன்னம். நன்றி ஆண்டவரே, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை, நம்ம சில விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பதற்கு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும். சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கணும். அதான் நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவர் இல்லை அப்படின்னு சொன்னால் சித்திரம் இருக்காது. அப்படின்னா நம்மவே நல்லா இல்லாமல் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சாட்சியாக வாழ முடியாது. நம்ம நல்லா இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஒன்று, நீங்கள் எல்லாருமே என்ன உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நினைக்கணும், என்னை அழித்து என்னை தியாகம் பண்ணி என்னை அழித்து நான் ஒன்றும் இல்லாமல் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவதற்கு விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் வந்து ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரனுடைய பாதங்களை ரசிக்கிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலே ஜனங்கள் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆண்டவர் தர்றாரு. அப்போது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், நாமே நம்முடைய உடலை, நம்முடைய மனசை ஒரு நாளும் கெடுத்துக்க கூடாது அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணும். பாருங்கள், உலகத்தில் வந்து எல்லாருமே நல்லா இருக்காங்க.
நம்ம உலகத்தில் ஒரு வேலை செய்கிறவர்கள், உலகத்தில் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், இன்னும் இந்த உலகத்திலே அசுத்தமான காரியத்தில் ஈடுபடுகிறவர்கள், இவர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா வாழ்கிறாங்க. அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, அவங்க நல்லா தூங்குறாங்க, அவங்க நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளை நிறைய நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனசு முழுக்க ரொம்ப இறுக்கமாக இருக்குது. நம்ம மனசை ரொம்ப வருத்தப்படுத்துகிறோம். நம்ம நிறைய பேர் கவலையிலேயே வாழ்கிறோம். நம்ம நிறைய பேர் சஞ்சலத்திலே நம்முடைய வாழ்க்கை போகுது. ஆனால் உண்மையிலேயே இதுதான் ஆண்டவர் எனக்கு நியமித்ததா? நம்ம இப்படி இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? சில நேரங்களில் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உபத்திரவப்படுவது மட்டும்தான் நமக்கு வேலை, ஆண்டவர் என்னமோ இந்த பாதையில் நம்மளை நடத்துகிறாரு. ஆனால் இல்லை, ஆரம்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஒரு 10 ஆண்டுகள் வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஒரு காலத்திலே உங்களுக்கு உபத்திரவம், மாலையிலே உங்களுக்கு அழுகை, ஆனால் காலையிலே உங்களுக்கு என்ன உண்டாகும்னா அக்களிப்பு. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகமோ சந்தோஷப்படும், அப்ப நீங்க துக்கப்படலாம், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுல ஆண்டவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போதே உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்கள் 100 வருஷமாவது இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும், நீங்கள் சுகமாக வாழணும். அப்படின்னா நீங்கள் பொண்ணோட, பொருளோட, காரோட, பங்களாவோட அப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறவங்களுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கணும்னா மனசு நல்லா இருக்கணும். இப்போ பாருங்களேன், உங்களுடைய மனசை பார்த்து நீங்கள் கேளுங்க, உங்கள் மனசு நல்லா இருக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருடைய மனசு நல்லாவே இல்லை. சஞ்சலமாக இருக்குது, தவிப்பாக இருக்குது, பயமாக இருக்குது, யோசனையாக இருக்குது. ஆனால் இல்லை, உண்மையாய ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, நான் நன்றாக இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ யாருக்காகவும் நீங்கள் வாழ்ந்து இல்லை யாருக்காகவும் யோசித்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. இந்த சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பயம் என்கிறதே ரொம்ப பெரிய பயமாக இருக்குது. இப்போ இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, காலையில் 4 மணிக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, 4 மணிக்கு நீங்கள் எழும்பணும். 4 மணிக்கு நீங்கள் எழும்பலைன்னு வச்சுங்களேன், உங்களுடைய டயர்டில் நீங்கள் தூங்கிட்டீங்க. ஆனால் அந்த 4 மணிக்கு எந்திரிக்கல பாருங்கள், அதையே நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ இன்றைக்கி 4 மணிக்கு நான் எந்திரிக்கல, ஆண்டவர் என்னை திட்டிடுவாரா, ஆண்டவர் என்னை அடிச்சிடுவாரா, ஆண்டவர் என்னை நரகத்தில் போட்டுருவாரா, ஆண்டவர் என்னை எழுப்பும்போது நான் எழும்பாமல் விட்டுட்டேனே. அதுவே ஒரு குற்ற மனசாட்சி, அதுவே ஒரு பெரிய பாதிப்பு. நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஆண்டவரை குறித்த தேவையற்ற பயத்திலேயே தங்களை நஷ்டப்படுத்துறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரை குறித்து பயம் வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் அதிகாலையில் எழும்ப வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் சரீரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், என் சிந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்கு மிச்சத்தை தான் ஆண்டவர் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதை ஒரு ஜெபமாக நீங்கள் எடுங்க, ஒரு ஜெபமாக எடுங்க. நீங்கள் ஒரு சில வேளையில் சிலருக்கு இது புதுமையாக கூட இருக்கலாம், அந்த அனுபவத்திற்கு நீங்கள் வரணும். இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று நினச்சிக்குங்க, நம்மளை ரொம்ப சீக்கிரமாக மறந்துடுவாங்க, ரொம்ப சீக்கிரமாக மறந்துடுவாங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு திறப்பிலே நிற்கிற நான் மிகவும் முக்கியமானவன், நான் மிகவும் முக்கியமானவள். இந்த எண்ணத்தோட கூட உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலை, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீங்கள் நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, என்ன கெடுத்து கிடையாது, என்ன அழிச்சு கிடையாது, என் சந்தோஷத்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அவங்க எப்படி இல்லை அப்படின்னா சோகமாக இல்லை. சோகம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு ஊழியத்து நிமித்தமாய் சிறைச்சாலையில் போட்டால் நம்ம எத்தனை பேர் சிறைச்சாலைக்குள்ள சந்தோஷமாக இருப்போம்? எத்தனை பேர் சந்தோஷமாக இருப்போம்? நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது.
நம்ம நிறைய பேர் துக்கப்படுவோம், வருத்தத்தோடு இருப்போம். ஆண்டவரே இப்படி அனுமதிச்சீரே அப்படின்னு கத்துவோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் என்னன்னா, பாடுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த இடத்துல என்னுடைய மனதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த தேசத்தில் உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் நான் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி இருக்கணும்னா, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு தைரியம் உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, ஒரு பலன் உள்ளவனாக நிற்கணும் ஆண்டவரே. கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி, நான் உங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் தைரியப்படுத்துவார். ஆண்டவரே நான் முக்கியம், நான் அவசியம், என்னுடைய குடும்பத்திற்கு நான் அவசியம், என்னுடைய வீட்டிற்கு நான் அவசியம், இந்த தேசத்திற்கு நான் அவசியம். அதனால் எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத எல்லா பயங்களும் எல்லா அசுத்தங்களும் என்னை விட்டு வெளியே போய் இப்பொழுது என்னை நன்றாய் வைப்பீராக. கைகளை மேலே உயர்த்தி எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் வைக்கிறவர். என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தேவனுடைய மகிமை இறங்கட்டும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். வியாதியை உன்னிடத்தில் இருந்து விலக்குவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே மோசேக்கு 120 வயது, அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை. காலேப் 84 வயதில் 40 வயசுல இருந்த பலன் அப்பொழுது இருக்குமானால் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் உம்முடைய வல்லமையை ஊற்றி பலப்படுத்தி, தகப்பனே எங்களை நன்றாய் வைத்திருக்கிறவர். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, எஸ் நான் உம்முடைய பரம ராஜ்யத்திற்கு சுகத்தோடு தேவை. சொல்லுங்க, சுகத்தோடு தேவை, முழு பலத்தோடு சுகத்தோடு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மை கவனிக்கிறதுல நீங்க ஒழுக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். கோயம்புத்தூர்ல இருக்கிற கிட்டத்தட்ட மாதமானால் 10 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு பெரிய முதலாளியை சந்தித்தேன். அந்த முதலாளி அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, சாதாரணமான உலகத்தில் இருக்கிறவர். அவர்கிட்ட சொன்ன, நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன் என்னுடைய கம்பெனியில். அந்த வேலை பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுவாராமா, ஓனர் 6 மணிக்கு வருவாருன்னா இவர் 5:45 அந்த இடத்துல இருப்பாராமா. அவருடைய கம்பெனியில் 5:45 அவர் இருப்பாராமா. 5:45 இருக்கிற மனுஷன் அந்த ஃபர்ஸ்ட் டியூட்டி டைமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஓட்டி பார்ப்பாராமா. அந்த ஓட்டி அவர் ஒரு தலைமைத்துவத்தில் இருந்தவர், ஆனால் சாதாரணமான வேலையை ஓட்டி பார்ப்பார். அவர் பெரிய மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் எப்போ தூங்கினாலும் அவர் கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிச்சு வராமா. 4 மணிக்கு தூங்கினாலும் 5 மணிக்கு எந்திரிச்சு வராமா. 3 மணிக்கு தூங்கினாலும் 5 மணிக்கு எந்திரிச்சு வராமா. 5 மணிக்கு எந்திரிச்சு அன்னபூர்ணா கடையில் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு 1 மணி நேரம் கோயம்புத்தூரில் ரோட்டில் நடந்துட்டு குளிச்சுட்டு திரும்ப அவருடைய ஆஃபீஸுக்கு போவாராமா. அவர் சாயந்தரம் அதே போல் 3 கிலோமீட்டர் நடப்பாராமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உலகத்திலே பெரிய காரியத்தை செய்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தலைமைத்துவமாக இருக்கிற ஜனங்கள் தன்னுடைய ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா, தங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா, எந்த டென்ஷனையுமே அவங்க தங்களுடைய சிந்தைக்குள்ளே கொண்டு போகல, எந்த பயத்தையுமே அவங்க உள்ளுக்குள்ளே கொண்டு போகல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க யாருமே படுக்கைக்கு போகும்போது வேதனையோடையோ வருத்தத்தோடையோ போக்குறது இல்லை. அதான் ஒரு டாக்டரை சந்தித்து, நீங்கள் எப்படி இவ்வளோ நோயாளிகளை சந்திக்கிறீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்களாமா, நாங்கள் இந்த இடத்துல நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததோட அவ்வளோதான், அவங்கள மறந்துடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த நோயாளியை நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 24 மணி நேரமும் நம்ம சோகத்தோடையே வாழ்கிறோம், அலைச்சல்களோடையே வாழ்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கு இந்த ஆல் நைட் ப்ரேயரில் உங்கள் எல்லாருக்காகவும் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வரைமுறையை தாங்க ஆண்டவரே. நீங்கள் இதில் சரியாக விட்டால் உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக சரியாக மாட்டாங்க.
நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்கல அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க அவங்களுடைய உடம்பை கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே சகல காரியத்திற்கும் ஒரு வரைமுறையை கொண்டு வராவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த வரைமுறைக்கு வரவே மாட்டாங்க. அதனால நான் நம்புகிறேன், முதல்ல யாரில் துவங்கணும் அப்படின்னா நம்மளே துவங்கட்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒழுக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் நேர்த்தியானவர், நம்முடைய தேவன் எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். நம்மை நாம் கெடுத்து விட்டு ஆண்டவரிடத்தில் போய் நம்ம ஒரு நாளும் கேள்வி கேட்கவே முடியாது. நம்ம ஆண்டவரே இந்த தேசத்தை தைரியப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு நம்ம பயப்பட முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையிலே விரியன் பாம்பு கவ்வி பிடிக்குது. அப்போ அவன் பயப்படவே இல்லைல்ல, அவன் பயப்படவே இல்லைல்ல. சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் அவனுக்கு ஒரு பயம் இல்லை. காரணம் என்னன்னா, ஆண்டவர் மேலே அவ்வளோ விசுவாசம். உங்களுக்கும் எனக்கும் உண்மையான விசுவாசம் இருந்தால் நாம் எதற்கும் கண்டிப்பாக பயப்படவே மாட்டோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில, பட் ஆனால் உண்மையிலே இது தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கங்க. இதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கங்க. நீங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் சமாதானமாக வாழணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இவ்வளவு தூரம் இந்த தூக்கத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் தேசத்தினுடைய ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிற நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைப்பாரா? சொல்லுங்களேன், நினைப்பாரா? நம்ம சோகத்தோட இருக்கணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு கண்டிப்பாக தைரியம் இருக்கணும். ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு பயம் என்கிறது இருக்கவே வேண்டாம். நமக்கு பயம் இருக்குமானால் நம்ம உண்மையா இன்னும் என்ன பண்ணலைன்னா நம்ம ஜெபத்தில் வளரல, நம்முடைய ஜெபம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் உங்களுக்கும் எனக்கும் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு தீமைக்காக நடப்பதே இல்லை, தீமைக்காக நடப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நல்லா பார்த்துக்குங்க ஆண்டவரே. ஆமென். நான் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை கவனமாக கேட்கணுன்றதுக்காக. வயதான தாயார் 3 பெண் பிள்ளைகளோடு இருந்து கணவனார் விட்டுட்டு போயிட்டார். ஏன் கணவனார் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் ஜோலனா பையை தூக்கி போட்டு ஒவ்வொரு வீடுக்காக ஜோம் பண்ண போவாங்க. வீட்டில் சமைக்க மாட்டாங்க, வீட்டை கவனிக்க மாட்டாங்க. 3 பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா ஊழியம்னு கவனிக்காமல் போனதுனால அந்த 3 பிள்ளைகளும் சரியாக வளரலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அந்த 3 பிள்ளைகளும் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. அவங்களுடைய அடக்க ஆராதனைக்கு போகும்போது அந்த பிள்ளைங்க ஒருத்தங்க அழும்போது எப்படி அழுதாங்க தெரியுமா? நீ இந்த பையை தூக்கிட்டு ஊர் ஊராக போன இல்லை, உன் ஏசுநாதர் உன்னை காப்பாற்றலையா அப்படின்னு ரொம்ப அந்த அடக்க ஆராதனை ரொம்ப சத்தம் போட்டு அந்த பிள்ளை கத்துது. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சுற்றி இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா பையை தூக்கிட்டு போச்சு, ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிச்சு, ஊரில் உள்ளவங்களெல்லாம் திருத்திச்சு, ஆனால் தன்னுடைய சொந்த குடும்பத்தை இது பார்க்கவே இல்லை. இன்றைக்கி 3 பிள்ளைகளும் வழி மாறி போய் 3 பிள்ளைகளும் 2வது மேரேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற குடும்பம் ரொம்ப அவசியமானது, ரொம்ப அவசியமானது, ரொம்ப அவசியமானது. ஊழியத்துக்காக நான் இழக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சகோதரியாக இருந்தால் கணவனாருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக என்ன கொடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறவங்க அப்படின்றது பாஸ்டருக்கு தெரியும், நீங்கள் ஜெபிக்கிறவங்க அப்படின்றது விசுவாசிக்கு மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு உங்கள் ஜெபம் தேவையில்லை, உங்கள் ஆகாரம் தான் அவங்களுக்கு தேவை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? என்ன நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம், நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், நமக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை மீறி எதை செய்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் அதை அனுமதிக்கிற தேவன்
சொல்லுங்களேன் சத்தமா. அனுமதிக்கிற. மோசையை குறித்து வேதம் சொல்லுது, மோசே தான் அத்தனை ஜனங்களுக்கும் தலைவனாக இருக்கிறாங்க. காலையிலிருந்து ஜனங்கள் வந்து சாயந்தரம் வரைக்கும் லைனா நின்றுட்டே இருக்கிறாங்க. மோசையினுடைய மாமனாரைய எத்ரோ தன்னுடைய மனைவியை அனுப்பிவிட்டது கூட தெரியாம மோசே எந்த கேருமே பண்ணல. சிப்போராளோட தன்னுடைய மாமனார் வர்றாரு, பார்த்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் வீட்டுக்கே வரல. இப்போ சொல்றாரு, நீர் இப்படி வாரத்தை சுமக்க கூடாது, இந்த அபிஷேகத்தை உங்களை மாதிரி இருக்கிற ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டு வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் வந்து அதுக்கு மறுப்பு சொன்னாரான்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்போ என்ன ஆண்டவர் எதிர்பார்த்தாருன்னா, மோசே தன்னுடைய குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணணும்னு ஆண்டவர், சொல்லுங்களேன், கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆண்டவர் வந்து நீ குடும்பத்தை விட்டுட்டு வந்துரு, நீ காலையில இருந்து சாயந்தரத்து நீ ஒருத்தம் போதும் அப்படின்னு நினைக்கல. அப்போ ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் அதிகமாய் கர்த்தர் நேசிக்கிறார். நான் ஜெபிக்கிறவன் முதல் ஆயத்தம் பண்ண வேண்டியது என் குடும்பத்தை கர்த்தர் என் கரத்திலேயே தர வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். கைகளை மேல தட்டி உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா அப்பா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சொல்லுங்க, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கைகளை மேல தட்டி நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. திரும்ப திரும்ப சொல்ல 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 ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை. ஹalleluya, ஹalleluya. ஸோ இந்த ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சு நீங்க போகும்போது முதல்ல எப்படி போகணும்னா, ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்னு போகணும் இந்த இடத்துல. ஆமென். நான் அழிஞ்சிடணும் அப்படின்னு போகக்கூடாது. கேட்கல, நிறைய பேருக்கு அப்படி ஆசை இல்லாத மாதிரியே தோணுது. ஆசை இருக்கா? இல்லை, ஒருவேளை நீங்க நல்லா இருக்க கூடாதுன்ற பிரசங்கத்தை ஏதோ கேட்டீங்களோ? அப்படியெல்லாம் இல்லையே. அப்படி எப்படி இருக்கணும்? நான் ஆண்டவரே, நான் சுகமாய் இருந்து உங்களுக்கு ஊழியம் செய்யணும், நான் குடும்பமாக இருந்து உங்களுக்கு ஊழியம் செய்யணும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால், நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுத்துட்டு போயிடக்கூடாது, சந்தோஷத்தை கொடுத்துட்டு போ. பாருங்க, உலகத்துல இருக்கிற தொழில் ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த ஜெனரேஷன் அவங்க பையன் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா அதை கையில வாங்குறாங்க, காத்து கிடக்குறாங்க.
அப்பா எப்போ அந்த பிஸ்னஸ் என் கையில் கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கையில் நம்ம இந்த ஊழியத்தையோ ஜபத்தையோ கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டாக வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா நம்ம எப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அவ்வளவு தூரம் அந்த ப்ரேயரை பண்ற அந்த பாரத்தை சுமக்கிற நம்ம என்னவா இல்லை அப்படின்னா நம்ம நல்லா இல்லை, நம்ம நல்லா இல்லை. ஆனா நல்லா இல்லாததுக்கு காரணம் என்ன? சாப்பாடு இல்லாதனாலயா? ஆண்டவர் காசு கொடுக்காதனாலயா? இல்லை, ஆண்டவர் நமக்கு ஒரு குறையும் வைக்கல, நமக்கு ஒரு குறையும் வைக்கல. ஆனா நம்ம மனசு நல்லா இல்லை. நம்ம மனசு நல்லா இல்லாதனால நம்ம நிறைய பேர் என்ன இல்லைன்னா நல்லாவே இல்லை. அதனால இன்று ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் மனசுல என்ன பண்ண போறாருன்னா பெரிய தைரியத்தை கத்த தர போறாரு. நீங்க ஆசைப்படுங்க, நீங்க ஆசைப்படுங்க. வேதம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை ஏசப்பா தருவார். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அப்ப நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அப்படி இரக்கம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஜபமாவே இதை நினைங்களேன், ஒரு ஜபமாவே நினைங்களேன். ஆண்டவரே, நான் எந்தெந்த இடத்துல கோழையா இருந்தனோ அந்த இடத்துல நான் தைரியமா நிற்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல பலவீனமா இருந்தனோ அந்த இடத்துல நான் பலமா இருக்கணும். பாருங்க, எவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சோர்வுன்ற ஒண்ணுக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. அவனால, தேவனுடைய மனுஷனுடைய எலியாவால எதுவுமே பண்ண முடியல. சோர்வு என்கிற ஒன்றுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான், நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சோர்வுன்ற ஒண்ணு வந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஊழியம் இருந்தாலும் எதையுமே பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, நாம் சோர்ந்து போகாம இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், சோர்ந்து போகட்டும். கர்த்தர் நமக்கு சோர்வின் ஆவியே அல்ல. என்ன நடந்தாலும் எனக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னா சோர்வுன்ற ஒன்று வரக்கூடாது. இங்கேருந்து போகும்போதே எப்படி போன ஒரு வெற்றியா, சரி பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராயிலும் கீழே விழுவதில்லை. ஆமேன் சொல்லுங்கள். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கிற கங்கா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிள்ளை ஒருத்தருக்காக ஜெபம் பண்றதுக்காக கடந்து போறேன். இருதயமே உடஞ்சு ஊழியம் எப்படி செய்ய போறேன்ற ஒரு கேள்விக்குறியோட கடந்து போறேன். ஒரு லிஃப்ட்ல ஏறினேன். அந்த லிஃப்ட்ல ஏறும்போது 2வது மாடியிலேருந்து அந்த நர்ஸுங்க வந்து ஒருத்தரை தள்ளிட்டு வர்றாங்க. அதில் படுத்து கிடக்கிற ஒருத்தர், மீசக்காரர் ஒருத்தர். அந்த மீசக்காரருடைய பையனுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோனை ஆன் பண்ணி பேசிட்டு இதை தாத்தாட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த தாத்தா ஃபோனை வாங்கி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பேத்திட்ட பேசுறாரு, எப்பா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள தாத்தாவுடைய 2 காலையும் கட் பண்ணி எடுக்க போறாங்க, நீ ஒன்றும் பயப்படாத, அப்பா வீல் சேர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் வந்த உடனே வீல் சேர்ல உட்காருவேனாமா, நீ என்னை தள்ளிட்டே போவியாமா, அப்படியே நம்ம 2 பேரும் விளையாடுவோமான்னு சொல்றாரு. யாரு? என்ன? நான் எப்படி போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், எப்படி இதை தாண்டுவேன், இதை திரும்பி தொடருவேன் நான் சொல்லிட்டு மனசுல உடஞ்சு அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த விசுவாசியாக ஜெபம் பண்ண போகும்போது நான் அந்த மீசக்காரரை திரும்பி பார்க்குறேன். அவருக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது, அவருக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாது. அந்த மனுஷன் மூலமா ஆண்டவர் எனக்கு ஒரு கத்து கொடுத்தாரு பாருங்களேன். ஏண்டா பாடுற, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்த 1 மணி நேரத்தில் 2 காலையும் கட் பண்ணி எடுக்க போறாங்க. அந்த மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும்னா, என்ன நம்புற உனக்கு ஏன்பா தைரியம் இல்லாம போச்சு? நீ ஏன் இப்படி வருத்தப்படுற? அப்படியே என்னமோ கண்ணை முடிச்சது மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம உண்மையிலே நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்க நீ யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அதனால ஜெபம் பண்ணுனா மட்டும் இல்லை, நான் ரெடி ஆகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா? இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உண்மை, காலம் கனவாய். இதுவரைக்கும் நீங்க சோகமாவே வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் வேதனையோடயே வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த முழு உறவு ஜெபத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி வாழ போறீங்கன்னா சந்தோஷமா வாழ போறீங்க, மகிழ்ச்சியா வாழ போறீங்க. ஸோ திருப்தியா சாப்பிட்டு சுகமாய் அப்படி ஜெபம் பண்ணா கூட எப்படி ஜெபம் பண்ணணும்னா, நான் திருப்தியா ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. எப்படி சொல்லுங்க? சஞ்சலமே இல்லாம ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்னும் கொண்டு போவதும் இல்லை. ஆமென். நான் நம்புறேன், இந்த பாட்டை பாடும்போதே சகல வியாதிகளும் சரியாயிரும் நான் நம்புறேன்.
உங்க சூழ்நிலைகளை சரி பண்ணுகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அந்த பயமில்லாத ஒரு வாழ்வை நமக்கு எல்லாருக்குமே தருவார். நம்மளை ஆச்சரியமா கர்த்தர் நடத்துகிறவர். உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன், அரசியல்வாதி, அவருக்கு பக்கபலமா இருக்கும்போது, அவ்வளவு தைரியமா இருக்கும்போது, என்ன வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரே என் கூட இருக்கிறாரே, நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமேன். கரங்களை தட்டி ஆமே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. இப்ப சொல்லுவோம், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. முடிஞ்சவங்க கைய மேல தட்டி, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, அப்பா உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை பாடிக்கொண்டே. நம்புங்கப்பா, ஆராதிப்பே. ஒரு 10 டைம் நம்புங்கப்பா, 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 ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட நிறைய பாத்திரங்கள், அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை அவங்க எப்படி தான் செஞ்சுருக்காங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக. சொல்லுங்கள் பார்க்குறேன், எல்லாருமே சத்தமாக சொல்லுங்கள். எப்படி நீங்கள் எப்படி செய்வீங்க? நீங்கள் எப்படி செய்வீங்க? நான் இப்போ போயிடுறேன்னு வைங்களேன், உங்களை ஒருத்தரை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி செய்வீங்க? சொல்லுங்களேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு 9 டைமாவது பாத்ரூம் போயிடுவேன். எப்படின்னா இந்த பிரசங்கம் பண்ணுறோன்றது அந்த பயம் இருக்குல்ல, இது எப்போ வரைக்கும் தெரியுங்க, இப்போ ஒரு 3 வருஷம் வரைக்குமே அந்த பிரசங்கம் பண்ணணும்னு சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போவும் சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். அது என்ன நடக்கும்னு தெரில. அதுக்கப்புறம் நானா ஜெபம் பண்ணி இப்படி நம்ம இருக்கிறது சரியானு என்ன பார்த்து நானே கேட்டேன். என்ன அப்படின்னா, உலகத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க பாருங்களேன். காலையில் வேலைக்கு எந்திரிச்சு போகிறார், 8:30 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் இருக்கணும். யாராவது ஒருத்தர் 3 டைம் பாத்ரூம் போயிட்டு எடுத்து போகிறாங்களா வேலைக்கு? அப்படி அவங்க கரெக்டாக வேலைக்கு போகிறாங்க, திரும்பி வராங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, திரும்பி வராங்க. இல்லை, அதுக்காக இதையும் ஒன்றா நான் சொல்லலை. அவங்க நிறைய பேர் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆனால் ஊழியம் அப்படின்னும் போது, மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்றும் பயப்படாத, நீ என்ன பேசணுன்றத நான் உனக்கு சொல்லி தருவேன். நமக்கு கற்றுக் கொடுக்குற ஆவியானவர், நம்ம பயன்படுத்துகிற ஆவியானவர். நம்ம போய் இருதயத்தை போய் மாற்ற முடியாது, கர்த்தர் இருதயத்தை. அதுக்காக சாக்ரிஃபைஸ் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னால், அது நம்ம ரொம்ப கடினமாக, ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப பயத்தோடு செய்ய வேண்டாம். எப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரிலாக்ஸ்டாக செய்வோம். ஆமென். ஜெபம் கூட எப்படி பண்ணணும்?
இப்போ நிறைய பேர் நம்ம வந்திருப்போம், இந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு எப்படி வந்திருப்போம் தெரியுமா? விட்டால் கண்ணுக்குள்ளே 2 குச்சி எடுத்து அப்படியே வச்சு கூட நிறைய பேர் இருப்பாங்க. முழிச்சு இருக்கணும்டா அப்படி, வேற வழியே இல்லை. இல்லை, இது ஒரு தியாகம். நான் வந்து ரொம்ப தியாகம் தான், பெரிய தியாகம். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? கேட்கல சத்தமா? ஜெபிக்க தானே வந்திருக்கிறோம். அப்போ என்னதான் பண்ணணும்? அப்படி பண்ண முடியலன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே சைடில் போய் ஓரமாக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னா தலைன்னு வச்சு என்ன பண்ணிட வேண்டியதான், படுத்துட்டு நாளைக்கு காலையில் இருந்து ஜெபம் பண்ணிருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அதுக்காக வேண்டான்னு சொல்லலை. என்ன அப்படின்னா, கடினமா செய்ய வேண்டாம். நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு செய்கிறதை எப்படி செய்வோம்னா சந்தோஷமாய் ரொம்ப ரிலாக்ஸ்டா. அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கல. இன்னைக்கு நைட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க இன்னைக்கு நைட்டு விழிச்சிட்டு இருக்கிற அந்த இது யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காதுல்ல. இது ஒரு பெரிய மகிமை, இது ஒரு பெரிய. அப்போ நம்ம எப்படி செய்யக்கூடாது? துக்கத்தோட செய்யக்கூடாது. என்னமோ வண்டியை கொண்டு விட்டு ஏற்றி கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படி நம்ம நினைக்க முடியாது. சரி வேற வழி இல்லை, அந்த வரலன்னா கண்டிப்பா கேட்பாங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிடக்கூடாது. எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறத, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, இனி இந்த ஜெபம் முடிச்சுட்டு நான் போய் கர்த்தருக்காக எதை பண்ணினாலும் சந்தோஷத்தோடு தான் பண்ணுவேன், ரிலாக்ஸ்டாக தான் பண்ணுவேன், மகிழ்ச்சியாக பண்ணுவேன். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 100 வயது வரைக்கும் அந்த பலனை கர்த்தர் தருவாராக. அவங்க அப்படி பரிசுத்தவான்கள் அப்படி தான் பண்ணாங்க. அதனால தான் அவர்களால் சிறைச்சாலையில் கூட ஜெபம் பண்ண முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து டென்ஷனாக எதையுமே செய்யவே இல்லை. ஆராதிக்கும் போதும் அவங்க டென்ஷனாக ஆராதிக்கல, பிரசங்கம் பண்ணும் போதும் அவங்க டென்ஷனாக பிரசங்கம் பண்ணலை. அந்த ரிலாக்ஸை கர்த்தர் ஒருவரே தந்தார். அப்போ ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு வசனத்தை வேதத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம் எல்லாரும். இந்த ஆன்லைன் ப்ரேயருக்காக நான் வந்து மனசில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இன்றைக்கு இந்த ஆல் நைட் ப்ரேயரில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்துவேன், மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்தி நீ முன்னே இருந்தபடியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 3 நாளைக்குள்ளே இந்த காரியம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. ராஜாவினிடத்திலிருந்து ஒரு மனுஷன் தண்டனை கைதியாக சந்தேகத்திலே ஒருவேளை அவனை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், உடனே வந்து ஏற்கனவே இருந்த வேலையில் கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு டைம் நிறைய எடுப்பாங்க. சந்தேகத்தின் பேரில் அவனுக்கு விடுவிக்கப்பட்டால் கூட அந்த ஸ்தானம், இந்த மனுஷன் இருக்கிற பொசிஷன் என்ன, ரொம்ப பெரிய இடம். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். இந்த ராஜாவினுடைய சுத்தி வேலை செய்கிறதுலையே ரொம்ப மிக முக்கியமான பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படின்னா இந்த பானபாத்திரக்காரன் என்கிற பொறுப்பு. ஆனால் அவருக்கு விரோதமாக எழும்பின வழக்கில் இவன் பேர்லையும் சந்தேகப்பட்டு இவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் யோசேப்பின் மூலமாய் அவனுக்கு ஒரு வார்த்தை வருது, இல்லை நீ கவலைப்படாதப்பா, 3 நாளைக்குள்ள ராஜா உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்தப்பட்டாயோ அதே ஸ்தானத்தில் உன்னை ராஜா அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்ற அந்த வார்த்தை கடந்து வருது. நான் நம்புகிறேன்
இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஒருவேளை யாரோ ஒருவர் உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க இழந்திருக்கலாம், அது உங்களை விட்டு போயிருக்கலாம், அது மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோட வந்திருக்கலாம். நான் மறுபடியும் ஊழியம் செய்வேனா, நான் மறுபடியும் பயன்படுவேனா, நான் மறுபடியும் பரிசுத்தமா வாழ முடியுமா, திரும்ப அந்த இடத்துக்கு நான் எப்போ வருவேன், ஆண்டவரே என்னை கொண்டு வருவீங்களா, அந்த ஏக்கம் உங்களுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் எந்த இடத்திலிருந்து நீங்கள் எடுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலிருந்து நீங்கள் துரத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்திலிருந்து நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதே இடத்துல நான் மறுபடியும் உன்னை நான் கொண்டு போய் நான் வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், தள்ளப்பட்ட ஸ்தானத்தை, இந்த ஜெபத்திலே இருக்கிற நிறைய பேருக்கு தள்ளப்பட்ட ஸ்தானம் திரும்பி வரப்போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் சொல்லலாம், இல்லை நீ மறுபடியும் அந்த மாதிரி கட்டப்படுறது ரொம்ப கஷ்டம், உன் பிள்ளை மறுபடியும் அந்த மாதிரி வர்றது கஷ்டம். நீங்கள் கூட யாராவது யோசிக்கலாம், இல்லை பாஸ்டர் நான் மறுபடியும் அந்த மாதிரி சிரிப்பு சத்தம் எல்லாம் என் வாயில் வரவே வராது, நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்குள்ளே வர முடியாது, நான் இழந்துட்டேன், இனி என்னதான் 2 பேரை ஒட்ட வச்சாலும் அவ்வளோ சரியாக வராது. உங்களுடைய இருதயம் பழைய ஒரு நிலைமை, நீங்கள் அனுபவித்த அந்த சந்தோஷம், அந்த உயர்வை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களுடைய இருதயத்தில் சத்துரு பேசிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, இல்லை நான் மறுபடியும் உன் ஸ்தானத்திலே, நீ எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே உன்னை நான் நிறுத்துவேன். அந்த தெருவில் கர்த்தர் நிறுத்துவார், அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்துவார், அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். முன்பு இருந்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை நம்புறவங்க கரங்களை மேலே தட்டி முழு பலத்தோட இப்பவே ஹல்லேலூயா, சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். இந்த சீயோன் மறுபடியும் கட்டப்படும். பாழானதை கட்டுகிற தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் வைக்கிற கர்த்தர். முன்பு ஜெபிக்கிற ஜெப ஆவி இப்பொழுது ஊற்றப்படட்டும். அந்த பரிசுத்தம் மறுபடியும் உங்களுக்கு வரட்டும், அந்த ஊழியம் மறுபடியும் உங்களுக்கு வரட்டும். நம்மை விட்டு போன அனைத்தையும் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். நீங்க சாதாரணமானவர், ஹல்லேலூயா, நீங்க சாதாரணமானவர். சொல்லுங்க, நான் நம்புறேன். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க சாதாரணமானவர். ஹல்லேலூயா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். நம்முடைய ஆண்டவரால ஒன்று செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, தள்ளப்பட்ட எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை திரும்ப நமக்கு கொடுத்து அங்கீகரிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். எதை இழந்தோமோ அதை பல மடங்கு நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த 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 வசனம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லுது. இது மனிதனால் நடக்காது, இது மனிதனுடைய ஞானத்தினால நடக்காது. ஆனால் தேவன் ஒரு மனிதனை நினைப்பாரே ஆனால், நான் நம்புகிறேன், எந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டாலும் ஒரே நைட்டில், ஒரே இரவுக்குள்ள, ஒரு மாதத்திற்குள்ள, ஒரு வாரத்திற்குள்ள மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், இல்லை அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் பாஸ்டர், நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், மறுபடியும் அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், இல்லை ரொம்ப காலம். ஆனால் நான் நம்புகிறேன், இதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்குங்க. என் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால்
இருப்பாரே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சாதாரணமான மனுஷனை முறியடிக்கிறது போல அவ்வளோ பெரிய சேனையை முறியடிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியர் முழுவதையும் முறியடிப்பாய். ஹல்லேலூயா. முதல் விசை சிம்சோன் ஒரு சிங்கத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் தந்தார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாய் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னாலும் அந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அதைத்தான் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஒன்றை கொண்டு கர்த்தரால செய்ய முடியும், ஒன்று இல்லைன்னாலும் ஆண்டவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? மரியாள் யோசேப்பு 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரு குழந்தை உருவாகும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நின்றுடும், அப்பொழுது இது நடக்கும். அதனால உலகத்துல இருக்கிற பார்வைக்கு சில நேரங்களில் இது இருந்தாதான் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் பார்க்கறது மாதிரி நான் இதை தீர்க்க தரிசனமா நம்புறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே மறுபடியும் நான் உன்னை நிறுத்துவேன். அது நிறைய பேர் சொப்பனம் பார்க்கிறது போல இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி நான் நம்புறேன். நீங்க சாதாரணமானவர். ஓ ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க இத சொல்ல ஒரு பலன் உங்களுக்குள்ள வருகிறது போல நான் உணர்றேன். நீங்க சாதாரணமா, ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை சாதாரணமானது தான் ஆண்டவரே, தேவை சாதாரணமானது தான் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை சாதாரணமானது தான் ஆண்டவரே. ஆனா நான் இன்றைக்கு இரவு ஆராதிக்கிற என் தேவன் நீர் சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு நீங்க போகணும். நிறைய பேருக்கு ஜெப வாழ்க்கைக்கு எடுக்கப்பட்ட ஜெப வாழ்க்கை, அதுக்கு திரும்ப போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுகிறது, இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்திற்கு போய் பன்றியினுடைய தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அது அவனுக்கு தூரமா இருந்துச்சு. ஆனா என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மறுபடியும் தன்னுடைய தகப்பனுடைய இடத்துல அவனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்கிறதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக என்னை வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா ஃபீல் பண்றோம். அப்படின்னா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பழையது மாதிரி ஜெபம் பண்றது இல்லை, நம்ம பழையது மாதிரி பரிசுத்தமா இல்லை, மறுபடியும் அந்த வாழ்க்கை கிடைக்குமா? அந்த குற்ற உணர்வு நிறைய பேருக்கு இருக்குது, அந்த தாழ்வு மனப்பான்மை நிறைய பேர் இருக்குது, அந்த ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் எழுந்து திரும்ப எங்க போறதில்லை அப்படின்னு சொன்னா, தகப்பனாரிடத்திற்கு போகிறது இல்லை. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நிச்சயமா தருவாரு. இழந்து போன ஸ்தானம் நிச்சயமா கிடைக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இதுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த சத்தத்தை எத்தனை பேர் கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உன் ஸ்தானத்தில் உன்னை நிறுத்துவேன். ஆனா அந்த ஸ்தானத்தில் நிறுத்துறதற்கு ஆண்டவர் உங்களையும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ திரும்பவும் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, சும்மா ஆண்டவர் உடனே எடுத்துட மாட்டாரு. அப்படின்னு நீங்க தூரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எடுத்து, தன்னுடைய இளையகுமாரன் மேல தன்னுடைய தகப்பனாருக்கு பற்றுதல் இருக்குது. அந்த மகன் தூரத்தில் வரும்போது தூரத்திலே அவனை கண்டு, அந்த பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு போனதை விட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு.
தன்னுடைய வீட்டிலிருந்து போனதை விட உருவம் மாறி போயிடுச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து தூரத்தில் அந்த பிள்ளையை கண்டிருக்கிறாரு. அப்படின்னா அந்த பிள்ளை திரும்பி வரும்ன்ற ஏக்கம் அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த பிள்ளையை தேடி அவரால் என்ன பண்ண முடியலன்னா போக முடியல. அந்த பிள்ளை தான் தேடி வரணும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்ததை ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் கொடுக்கணும்னா ஆண்டவர் ஒரே ஒன்று மட்டும்தான் சொல்கிறாரு. நீ திரும்ப என்ன பண்ணிடு அப்படின்னு சொன்னால், நீ என்னிடத்தில் வந்துரு, நீ திரும்பி வந்துரு, திரும்பி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, திரும்பி முழங்கால் படிட ஆரம்பிங்க. இல்லை ஆண்டவரே, நீரே எனக்கு ஒரு எழுப்புதலை கொடும், நீரே என்னை வந்து தட்டி எடுங்க, நீங்களே அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுங்க. இல்லை இல்லை, நீங்கள் அதற்கான நேரத்தை செலவு பண்ணி நீங்கள் கமிட் பண்ணி நீங்கள் திரும்பி வந்து ஒரு ஒரே நாளில் முடியாது. அதான் சிலர் வந்து நம்ம வந்து ஒரு தவறு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஒருத்தருடைய காலை தெரியாமல் மிதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாரி பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தருடைய பணத்தை திருடினா சாரின்னு சொல்லிட முடியாது. அதுக்காக நம்ம நிறைய நிறைய செலுத்த வேண்டியது இருக்குது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய அவ்வளோ பெரிய தவறை பண்ணிட்டு சாரி ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதோட முடிஞ்சிடாது. நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகிற வரைக்கும், ஆண்டவரிடத்தில் இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் வேதம் சொல்கிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்கள் அந்த மறுபடியும் கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் அந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்கள் கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும் உங்களை நான் விடமாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு முயற்சி எடுத்து மறுபடியும் உங்களை தேடி வருவேன். நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை திரும்ப தாங்க, அந்த ஜெப வாழ்க்கையை திரும்ப தாங்க. நீங்கள் உறுதியாய் நிற்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளவாகவே, இன்னும் வருகிற மாதம் முடிகிறதுக்குள்ளாகவே கர்த்தர் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே விழுந்து போன ஸ்தானத்தை மறுபடியும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். இப்போ எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஒன்றும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வர்றதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. நாம் மறுபடியும் ஜெபிக்க விடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. அந்த இடத்திற்கு வர விடாதபடி இருக்கிற அந்த நபர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படட்டும், எடுக்கப்படட்டும். சொல்லுங்க முழு பலத்தோடு கூட, ஆண்டவரே, நான் இதிலேயே உழண்டிட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வைராக்கியம் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. ஒரு வைராக்கியத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு தைரியத்தை இப்ப நீர் கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. ஆமென். உங்களையே நீங்க தைரியப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் சொல்கிறார், தூசியை உதறி விட்டு எழுந்திரு, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. சிம்சோனுக்கு வந்து நல்லா வாழணுன்ற ஆசை இருக்குது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எதையுமே சொல்லக்கூடாதுன்ற ஆசை இருக்குது. ஆனால் செய்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னா, அந்த ரூமுக்குள்ளேயே இருந்துட்டு, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா அந்த இடத்துல அவனை காப்பாற்றவே முடியாது. பிரதர், இதையும் விட முடியாது, இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதை சொல்லவே முடியாது. ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே, இதை நான் ஆரம்பிச்சிட்டேன், இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ நடுவழியில் விட்டுட்டு வந்தால் அவமானமாகும், நடுவழியில் விட்டுட்டு வந்தால் எல்லாம் அசிங்கமாயிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை நீங்கள் சப்ப கட்டு கட்டி அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்த முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல சிக்கி இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல மாட்டி இருக்கிறீங்களோ, அந்த இடத்திலிருந்து வெளியே வரும்போது நஷ்டமாக இருந்தால் கூட அதை தூக்கி போட்டுட்டு, எனக்கு நஷ்டமாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சி நீங்கள் காலடி எடுத்து வச்சாதான் அந்த பழைய நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர முடியும். இதையும் வச்சுட்டு எனக்கு அதையும் செய்யணும் ஆண்டவரே, இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக என் தேவன் அதை செய்யவே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின வார்த்தை அதான், இல்லை, நான் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே நான் நிறுத்துவேன். மறுபடியும் உங்கள் வீட்டில் அந்த ஜெபம் நடக்கும். மறுபடியும் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். மறுபடியும் உங்கள் வீட்டில் 4 பேர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
மறுபடியும் உங்களுடைய வீட்டிலே அந்த சந்தோஷ சத்தம் கேட்கும், அந்த ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், அந்த இழந்து போன அந்த பலன் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப வரும், அந்த ஊழியம் திரும்ப வரும், அந்த அபிஷேகம் திரும்ப வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது ஆண்டவருடைய வார்த்தை. நான் மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே உன்னை நான் நிறுத்துவேன். நீ எடுக்கப்பட்ட ஸ்தானம், வேறு யாரும் அந்த இடத்துல உட்காரவில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை தூக்கின அந்த ஸ்தானத்தில் வேறு யாரும் இப்பொழுது அமர வைக்கப்படவில்லை. காரணம், அந்த இடம் உனக்காகவே இருக்கிறது. நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் வருவீர்களே ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உட்கார வைக்கிறவர். ஹல்லேலூயா. இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் அப்படிதான் நினைக்கிறாரு. அவ்வளோதான், என்ன அந்த இடத்துல இருந்து எங்கள் அப்பா எடுத்துட்டாரு, என்ன அந்த இடத்துல இருந்து அப்பா எடுத்துட்டாரு. அதனால எனக்கு வேலைக்காரனுடைய இடம் நிறைய இருக்குது, அதில் ஏதாவது எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்பா ரொம்ப நல்ல அப்பா, அவனுக்குரிய இடத்த வேற யாருக்கும் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. சவுலை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். அந்த சவுல் ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்துட்டாரு. ஆனால் கூட அந்த ஸ்தானத்தை கர்த்தர் அவனுடைய நாட்கள் வரைக்கும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. தாவீதை கர்த்தர் உள்ள வந்தா கூட அவனுடைய 40 ஆண்டுகள் அவனுக்காக தான் இருந்துச்சு. அதனால எல்லாரும் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுப்போம். நான் பழையபடி ஜெபிக்கிறதுக்கு, பழைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் உங்களிடத்துல திரும்பி எல்லாவற்றையும் விட்டு நான் திரும்பி வருகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, thank you Jesus. எந்த ஸ்தானத்திலிருந்து நாம் எடுக்கப்பட்டோமோ, எந்த ஸ்தானத்திலிருந்து 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவாய். முன்பு அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே நீ கொடுப்பாய், கையிலே கொடுப்பாய். கர்த்தருடைய வார்த்தையின்படி சிலருக்கு அற்புதம் 3 நாளைக்குள்ள நடப்பதாக. இன்னும் 3 டேஸ் 3 நாளைக்குள்ளாக எடுக்கப்பட்ட ஸ்தானம். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் தேவன் அற்புதம் செய்கிறதிலே வல்லவர், என் தேவன் அற்புதம் செய்கிறதிலே வல்லவர். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்குரியதை கர்த்தர் வேறு யாருக்கும் தரப்போவது இல்லை, தரப்போவது இல்லை. உங்களுக்குரியது ஆயத்தமாய் இருக்கிறது, உங்களுக்குரியது ஆயத்தமாய் இருக்கிறது. கழுதையை தேடி போன அந்த சவுல் கழுதையை தேடி போகும்போது அங்கே அவனுக்காக யாருக்குமே கொடுக்கப்படாத முன்கால் தொடை, அவனுக்காக ஒரு ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நான் நம்புறேன் உங்களுக்காய் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க தேடி போகிறது சாதாரணமான காரியத்திற்கு, ஆனா உங்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கிற விஷன் ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை கொண்டு நினைத்திருக்கிற காரியம் ரொம்ப பெரியது. சவுலே, நீ கழுதையை தேடி வந்திருக்கிறாய், ஆனால் ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிறது மிக பெரிய அபிஷேகம். நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவும், நிறைய ஜனங்களை கர்த்தரண்டையில நடத்தவும் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்கட்டும், வாலிபர்கள் மேலே இறங்கட்டும், தகப்பன்மார் மேலே இறங்கட்டும், ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் மேலே இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த மகிமையை கர்த்தர் காண பண்ணுவாராக. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நடப்பதாக. நன்றி ஆண்டவரே. நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. நீங்க கொஞ்சம் நினைச்சா நாங்க வாழ்ந்து காட்டுவோம், வாழ்ந்து காட்டுவோம், வாழ்ந்து காட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. சேர்ந்த அந்த பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நான் வாழ்ந்து காட்டுவேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை.
எல்லாரும் பாடுவோம். நம்புங்கப்பா ஆராதிப்பே உம்மை. இன்னொரு விஷயம் கூட சொல்ல, நம்புங்கப்பா நம்புங்கப்பா என்ன. எல்லாரும் மனசார உம்மை. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா சொல்லு. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா திரும்ப திரும்ப உங்க பிள்ளை பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். சொல்லுவோம். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை இது நடக்கட்டும் ஆண்டவர் முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா இயேசுவே. ஒரு மகிமையை அப்படியே ஒவ்வொருவர் மேலும் எழுந்தவனை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா. நன்றி அப்பா, நன்றி. உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலே இருக்கிற அந்த தரிசனத்தை ஆண்டவர் துக்கத்தோட வருத்தத்தோட வேதனையோட அல்ல, மகிழ்ச்சியோட கையில பிடிச்சிட்டே ஓடணும் ஆண்டவரே. இந்த ஆல் நைட் பிரேயருக்கு பிற்பாடு ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் என் பிள்ளைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஒரு சந்தோஷம் என் பிள்ளைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு கான்ஃபிடென்ட் வரட்டும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே. இப்போ ஆண்டவரை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இது பென்ஸோட வார்த்தை இல்லை, இது உங்க வார்த்தை. அதனால உங்க வார்த்தை எந்த மனுஷனுக்கு போகணுமோ அந்த மனுஷனுக்கு போய் அதை நிறைவேற்றுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. தள்ளாடுகிற முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன்னு சொன்னீங்கல்லப்பா. நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல எத்தனையோ தள்ளாடுகிற முழங்கால். அந்த அறியப்படாத தேவன் யார் அப்படின்னு அந்த இடத்துல ஞானமாய் உங்க வார்த்தையை பிரசங்கம் பண்ண முடியுமானால், கல்விமானின் நாவை கொடுக்கிறவர், காலைதோறும் எங்களை கை தட்டி எழுப்புகிற தேவன் இப்போ இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அந்த அனாயிண்டிங் இப்போ வைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் வைக்கப்படுவதாக. காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார். சங்கீதக்காரன் சொன்னானே, ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு கத்து கொடுத்தவங்களை விட என்ன ஞானி ஆக்குனாரு. என்னுடைய டீச்சரை விட கர்த்தர் என்ன ஒரு மடங்கு மேல என்ன ஞானி ஆக்குனாரு. அந்த அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக இருப்பதாக. நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக நன்றி. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த ஸ்தானத்திலே மறுபடியும் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்பா 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 இறங்குங்கப்பா. இது நடக்கணும். அதே தெருவில் என் பிள்ளை வெட்கப்பட்ட அந்த தெருவில் தலை நிமிர்ந்து நடக்கணும். எந்த இடத்துல அவங்கள மட்டுப்படுத்தி பேசினாங்களோ அதே இடத்துல என் பிள்ளை ஊழியம் செய்யணும். உங்களுக்கு பெரிய ஊழியம் செய்யணும்.
அந்த இடத்துல என் பிள்ளைய பார்க்கும்போது நடுக்கமும் அச்சமும் வருகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு அடுத்த மாதம் உம்முடைய வருகை தாமதிக்குமானால் ஆல் நைட் பிரேயர்ல நாங்க கண்ணீரோடு அல்ல, அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து வருகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. எதிரிகள் பயப்படுறது மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. துன்மார்க்கர் பயப்படுகிறது மாதிரி அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்க பிள்ளைகளை வெறுத்தவங்க பயப்படுற மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த இரவு ஜெபத்தில் மாதம் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் உங்க மகிமை கூடவே இருக்கட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.